Hi friends, welcome to Guruvel Creativities YouTube channel. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா ஒரு ஹோம் ஆட்டோமேஷன் யூசிங் வைஃபை அந்த வீடியோ பார்க்க போறோம். இதெல்லாம் அது தேவையான பொருட்கள். இந்த பொருட்கள்லாம் நீங்க வாங்கிக்கோங்க. ஃபர்ஸ்ட் நான் வந்து பிரெட் போர்டு யூஸ் பண்றேன். நீங்க PCBல யூஸ் பண்ணலாம். இது வந்து பிரெட் போர்டு பாத்தீங்கன்னா யூஸ் பண்ணிறேன். இதான் பாத்தீங்கன்னா NodeMCU. இது வந்து ESP8266 வைஃபை மாடல் வந்து இதுல இன்பில்டா இருக்கும். இப்போ இந்த ESP8266 NodeMCU வந்து நம்ம வந்து பிரெட் போர்டுல கார்னர்ல ஃபிட் பண்ணிக்கிறோம். பாத்தீங்கன்னா நம்ம இப்போ NodeMCU போர்டோட கார்னர்ல ஃபிட் பண்ணியாச்சு. இது வந்து பாத்தீங்கன்னா 5 வோல்ட் ரிலே மாடல் போர்டு. பாத்தீங்கன்னா நான் வந்து கொஞ்சம் மேல் டு ஃபீமேல் ஜம்பர் வயர்ஸ் எடுத்திருக்கேன். 4 வயர், நம்ம ரிலே மாடலுக்கு 4 வயர் வேணும். பாத்தீங்கன்னா இப்போ இந்த 4 வயரை நம்ம ரிலே மாடல்ல 4 பின் இருக்கும். 5 வோல்ட் கிரவுண்டு, 2 இன்புட் இருக்கும். அந்த இதில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. பாத்தீங்கன்னா நம்ம வந்து இப்போ ஜாயின் பண்ணியாச்சு. பாத்தீங்கன்னாலே தெரியும், இன்ட்டு 2 ஆப்போசிட் சைடில் இருக்கும். 5 வோல்ட் கிரவுண்டு. இதில் வந்து பாத்தீங்கன்னா நம்ம இப்போ வந்து ரிலேயோட 5 வோல்ட்டு கிரவுண்டே வந்து நம்ம வந்து பவர் சப்ளை இன்புட்டோட கிரவுண்ட்லையும் பவர் சப்ளை பாசிட்டிவ் 5 வோல்ட்லையும் கொடுத்துருவோம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட இன்1 வந்து D1, இன்2 வந்து D2. நம்ம இந்த போர்டுக்கு வந்து 5 வோல்ட் சப்ளை தான் கொடுக்க போகிறோம். அடுத்து வந்து கொஞ்சம் மேல் டு மேல் ஜம்பர் வயர்ஸ் எடுத்துக்கோங்க. இந்த ஜம்பர் வயர்ஸ்ல என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம Vin ஒரு பின் இருக்கும். அந்த Vin பின் வந்து நம்மளோட பாசிட்டிவ் பவர் சப்ளைக்கு போகணும். 5 வோல்ட் பவர் சப்ளை கொடுக்குற இடத்துக்கு. அடுத்து வந்து NodeMCUவோட கிரவுண்டு வந்து நம்ம ரிலேயோட கிரவுண்டு ஜாயின் பண்ணியிருக்க பவர் சப்ளை கிரவுண்டுக்கு போயிடணும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், கிரவுண்டு டு கிரவுண்டு V இன்ட்டு 5 வோல்ட்டு. அடுத்து இன்னும் 2 ஜம்பர் வயர்ஸ் மேல் டு மேல் எடுத்திருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பவர் சப்ளை இன்புட் கொடுக்குறதுக்காக கிரவுண்டில் ஒன்று, பாசிட்டிவ் 5 வோல்ட்டில் ஒன்று கொடுத்துருவோம். பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இப்போ வந்து சர்க்யூட் டயக்ராம் வந்து ஃபினிஷ் ஆயிடுச்சு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து செல்லில் இதுக்குரிய அப்ளிகேஷனை வந்து இன்டர்ஃபேஸ் பண்ணணும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம போர்டில் உள்ள சர்க்யூட் டயக்ராம் கனெக்ஷன்லாம் முடிஞ்சிச்சு. இப்போ வந்து நம்ம வந்து ஒரு மொபைல் எடுத்துக்கோங்க. இந்த மொபைலில் ஃபஸ்ட்டு ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு Blynk அப்படின்னு சர்ச் பண்ணுங்கள். BLYNK. Blynkன்னு சர்ச் பண்ணோன்னே இந்த Blynk Legacy அப்படின்ற அப்ளிகேஷன் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. நான் ஏற்கனவே இன்ஸ்டால் பண்ணிட்டேன், அதனால் அதை ஓப்பன் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஓப்பன் பண்ணியாச்சு. இதில் நியூ ப்ராஜெக்ட் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். இதில் நமக்கு வந்து ப்ராஜெக்ட் நேம் வந்து ஹோம் ஆட்டோமேஷன் கொடுத்துக்கோங்க. இப்போ நம்ம வந்து யூஸ் பண்ணுற போர்டு வந்து பார்த்தீங்கன்னா NodeMCU செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ கனெக்ஷன் வந்து நம்ம யூஸ் பண்ணுற வைஃபை கனெக்ஷன் மூலமாக தான் கண்ட்ரோல் பண்ண போகிறோம். க்ரியேட் கொடுத்துருங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஆத்தென்டிகேஷன் டோக்கன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட மெயில் ஐடிக்கு சென்ட் பண்ணுவாங்க. பார்த்தீங்கன்னா இது நம்ம மெயில் ஐடிக்கு சென்ட் ஆகிருக்கும். இதை வந்து காப்பி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு பிளாக் கலர் இன்டர்ஃபேஸ் ஓப்பன் ஆகிருக்கும். இதில் இந்த ப்ளஸ் ஐக்கான் சிம்பிள் பண்ணிங்கன்னா நமக்கு தேவையான விட்ஜெட்ஸ்லாம் இதில் வரும். இதில் வந்து பட்டன் செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் இந்த பட்டன் செலக்ட் பண்ணியாச்சா, ஃபஸ்ட்டு இந்த பட்டன் கிளிக் பண்ணிவிட்டு இது வந்து நம்ம லைட் 1 அப்படின்னு கொடுத்துக்குறோம் நேம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பின் வந்து டிஜிட்டல் பின் வந்து D1 01. இப்போ வந்து புஷ்ன்னு இருக்கிற ஸ்விட்சுன்னு மாற்றிக்கோங்க. லேபிள்ஸ் ஆஃப். இது வந்து நமக்கு ஆன் கொடுத்துக்குறோம். கொடுத்துட்டு இதில் உள்ள செட்டிங்ஸ் அவ்வளோதான். இதை கொடுத்துட்டு பேக் கொடுத்துட்டிங்கன்னா இதுக்குரிய செட்டிங்ஸ் சேவ் ஆயிரும்.
அதே மாதிரி நம்ம வந்து இப்போ 2 ரிலே யூஸ் பண்ணுறதுனால பட்டன் 2 கொடுத்துக்கோங்க. இதையும் கிளிக் பண்ணிங்கன்னா கிளிக் பண்ணி லைட் 2ன்னு கொடுத்துக்கோங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா பின்னு டிஜிட்டல் D2 டிஜிட்டலில் செகண்ட் பின். இதில் புஷ்ன்னு இருக்கிற சுவிட்சுன்னு மாற்றிக்கோங்க. லேபிள்ஸ் ஆஃப் ஆன் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு இந்த பேக் பட்டன் அமைக்கிறீங்கன்னா நமக்கு இதாயிரும். இதை வந்து நீங்கள் ட்ராக் பண்ணி அந்த இடத்துலனாலும் வச்சுக்கலாம். இதே செட்டிங்ஸ் தான் நமக்கு 4 லைட்டுக்கு யூஸ் பண்ணனாலும். இப்போ இதுக்கு வந்து நம்ம வந்து இது அவ்வளோதான். இப்போ நம்ம வந்து ப்ரோக்ராம் போகலாம். நம்ம இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம சர்க்யூட் போர்டு கனெக்ஷன் முடிச்சாச்சு. அதுக்கடுத்து நம்ம மொபைலில் அந்த அப்ளிகேஷன் Blynk அப்ளிகேஷனில் எப்படி இன்டர்ஃபேஸ் பண்ணுறதுன்னு பார்த்தாச்சு. இப்போ நம்ம வந்து ப்ரோக்ராம் வந்து அப்லோட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு இதில் வந்து நமக்கு இப்போ வந்து ப்ரோக்ராம் இருக்குது. இந்த நோட் பேடில் நம்ம ஓப்பன் பண்ணிக்கிறோம். பார்த்தீங்கன்னா இதில் வந்து ப்ரோக்ராமில் நோட் பேட் இருக்குது. அப்படியே ஆர்டினோ சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஆர்டினோ சாஃப்ட்வேரில் ஃபஸ்ட்டு நம்ம சேவ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம யூஸ் பண்ணுற NodeMCU இதுக்குரிய போர்ட் மேனேஜர் வந்து நம்ம இதில் இருக்காது. அதனால் ப்ரிஃபரன்ஸில் போய்ட்டு நம்ம நோட் பேடில் போர்ட்ஸ் மேனேஜர் ப்ரிஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிங்க் கொடுத்துருப்போம். அந்த லிங்க்கை வந்து காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணி இந்த இடத்துல நீங்கள் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே பேஸ்ட் பண்ணியிருப்பேன். இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பேஸ்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துக்கோங்க. ஓகே கொடுத்துட்டு மறுபடியும் டூல்ஸ் போனீங்கன்னா போர்ட்ஸ்ன்னு இருக்கும். இதில் போர்ட்ஸ் மேனேஜரில் போய்ட்டு இதில் பார்த்தீங்கன்னா போனீங்கன்னு வச்சுக்கோங்கன்னா ESP8266 அப்படின்ற போர்ட்ஸ் வரும். இந்த போர்டை வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. நான் ஏற்கனவே ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். அதனால் உங்களுக்கு இன்ஸ்டால்டுன்னு வருது. இப்போ நம்ம இதை வந்து க்ளோஸ் பண்ணிக்கிறோம். க்ளோஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம நோட் பேடில் உள்ள ப்ரோக்ராம் ஃபுல்லுத்தையும் காப்பி பண்ணுவோம். Ctrl A கொடுத்து காப்பி பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம காப்பி பண்ண ப்ரோக்ராம் வந்து நம்ம இதில் வந்து இது பண்ணியாச்சு. முதல்ல இருந்து காப்பி பண்ணிக்கிறோம். பேஸ்ட் பண்ணியாச்சு ப்ரோக்ராம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ப்ரோக்ராமுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம போர்டு செலக்ட் பண்ணணும். பார்த்திங்கன்னா போர்ட்ஸில் போய்ட்டு ESP8266 போர்ட்ஸ். இதில் வந்து NodeMCU 1.0. அடுத்து வந்து நம்ம போர்ட் செலக்ட் பண்ணணும். COM3 ஏற்கனவே எல்லாம் செலக்ட் ஆகிருக்கு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ப்ரோக்ராம் வந்து அப்லோட் பண்ணுவோம். பார்த்திங்கன்னா இந்த இடத்துல கம்பைலிங் ஸ்கெட்சுன்னு இருக்கும். கம்பைல் ஆகிட்டு தான் அதுக்கடுத்து ப்ரோக்ராம் வந்து அப்லோட் ஆகும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ப்ரோக்ராம் அப்லோட் ஆகுது. அப்லோட் ஆகும்போது பார்த்திங்கன்னா நம்ம NodeMCU போர்டில் LED லைட் வந்து பிளிங்க் ஆகும். அந்த ப்ளூ கலர் LED. இப்போ வந்தீங்கன்னா அப்லோடிங் ஆகிற பெர்சன்டேஜ் வந்து நமக்கு இங்கே காமிக்கி. பார்த்திங்கன்னா நம்ம ப்ரோக்ராம் அப்லோட் பண்ணியாச்சு. இப்போ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த இடத்துல வந்து ஆத்தென்டிகேஷன் டோக்கன், ஒய்ஃபை நேம், ஒய்ஃபை பாஸ்வேர்டு வந்து கொடுக்கணும். கொடுத்து நான் திரும்பி ஒருக்கா அப்லோட் பண்ணிக்கிறேன். இது வந்து உங்களுக்காக எக்ஸாம்பிளுக்காக அப்லோட் பண்ணி காமிச்சேன். பார்த்தீங்கன்னா நான் இப்போ வந்து என் ஒய்ஃபை நேம் பாஸ்வேர்டு கொடுத்து ஆத்தென்டிகேஷன் ஐடி கொடுத்து அப்லோட் பண்ணுறேன். பாருங்கள் இங்கே 23%, 30% நமக்கு வந்து அப்லோடிங் பெர்சன்டேஜ் வந்து நமக்கு மாறிக்கிட்டே இருக்குது. பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ப்ரோக்ராம் வந்து ஃபுல்லாக அப்லோட் ஆகிடுச்சு 100%. ஓகே வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம செஞ்சு பார்த்த சர்க்யூட்டை வந்து செக் பண்ணி பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம செஞ்ச சர்க்யூட் ஃபுல்லாக அங்கே இருக்குது. நம்ம கான்ஃபிகரேஷன் பண்ண மொபைல் அதில் இருக்குது. நம்ம இப்போ வந்து பவர் சப்ளைக்குரிய பின்னில் வந்து நம்ம பவர் சப்ளை கொடுத்துக்குறோம். நான் வந்து 5 வோல்ட் பவர் சப்ளை தான் கொடுக்குவோம். ஏன்னா நம்ம ரிலே மாடல் வந்து 5 வோல்ட் எடுத்துருக்கோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து கொடுத்தோன்னே நம்மளோட 2 LED வந்து ஆன் ஆகிருக்கு. அதாவது 2 ரிலே வந்து ஒர்க்கிங்கில் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நம்ம அப்ளிகேஷனோட இன்டர்ஃபேஸில் ஆன் இருக்கும். இப்போ நம்ம அதை வந்து ஆஃப் பண்ணோன்னே ரெண்டுமே ஆஃப் ஆயிரும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். பார்த்தீங்கன்னா நமக்கு மேலே வந்து ஹோம் ஆட்டோமேஷன் ப்ராஜெக்ட் வந்து ஆன்லைனில் இருக்குது அப்படின்னு காமிக்கும்.
இப்போ நம்மளோட அந்த NodeMCU வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரோக்ராமில் ஒய்ஃபை பாஸ்வேர்டு கொடுத்துருப்போம். அந்த பாஸ்வேர்டு வந்து அந்த ஹாட்ஸ்பாட் வந்து ஆனில் இருக்கும். ஆனில் இருக்கும்போது அது வந்து கனெக்ட் ஆயிரும். அந்த இதோட பார்த்தீங்கன்னா நான் வந்து தனியாக ஜியோ மோடத்தோட கொடுத்துருக்கேன். இப்போ மொபைல் வந்து அது தேவையில்ல, மொபைலுக்கு நம்ம நார்மலாக இன்டர்நெட் இருந்தாலே போதும். நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ ஆன் பண்ணும்போது ஆன் ஆகுது, ஆஃப் பண்ணும்போது ஆஃப் ஆகும். இதுக்கு வந்து தனியாக நம்ம பவர் சப்ளை கொடுத்துருக்கோம். அது வந்து 220 வோல்ட் LED, அதுக்கும் தனியாக பவர் சப்ளை கொடுத்து இப்போ வந்து நம்ம ஆன் பண்ணும்போது ஆன் ஆகுது, பார்த்தீங்கன்னா ஆஃப் பண்ணும்போது ஆஃப் ஆயிடுது. உங்களுக்கு வந்து தனித்தனியான இன்டர்நெட்டில் கனெக்ட் ஆகிருக்கும் போது குயிக்காக உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் கிடைக்கும். நீங்கள் NodeMCUக்கு பவர் சப்ளை கொடுத்து ஒரு 2 செகண்டில் உங்களுக்கு வந்து ஹாட்ஸ்பாட் கனெக்ட் ஆயிரும். ஹாட்ஸ்பாட் வந்து ஆனில் இருக்கணும். பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் இப்போ இது வந்து கனெக்ட் ஆகிருக்கு. நீங்கள் வந்து அந்த ஜியோ மோடத்தோட பாஸ்வேர்டும் இதுவும் நம்ம வந்து ஃபஸ்ட்டு அதில் வந்து கரெக்டாக கொடுக்கணும் ப்ரோக்ராமில். நெக்ஸ்ட் வந்து ஆத்தென்டிகேஷன் ஐடியும் கரெக்டாக கொடுத்தோம்னா தான் நமக்கு இந்த ப்ராஜெக்ட் வந்து கரெக்டாக ஒர்க் ஆகும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் எதுவும் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்கிற பெல் பட்டனை ஆல்னு கிளிக் பண்ணிக்கோங்க.